வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. 2வது கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம் எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் தான் குரு இருக்கார், பட்டாசாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதுவும் இப்போ உங்களுக்கு 12லலாம் சூரியன் புதன், புத் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கு. உங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா குருவோட சுக்கிரன் இருக்கார். ஏற்கனவே நம்ம காட்டில் பணமழை நல்லா வந்துட்டு தான் இருக்குது, நல்ல செய்தியாக வந்துட்டுருக்கு. இந்த மாதம் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல தேடுங்க. அதாவது மூளையில் RASன்னு ஒரு நரம்பு இருக்குங்க. அந்த நரம்பு எப்படின்னா ஒரு ஆண்டனா மாதிரி. நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நோக்கி தேடிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ரெட்டு கலரில் ஒரு கார் வேணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் ரோட்டில் எங்கே போனாலும் எந்த ரெட்டு கலரில் கார் இருந்தாலும் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அத்தனை ரெட் கலர் காரை பார்த்துக்க மாட்டோம். நம்ம இந்தமாரி ஒரு காரை வாங்கணும் யோசிச்ச பிறகு நம்ம கண்ணில் அந்த காராக படும். சரிங்களா? அது யார் பண்ண வைக்கிறதுன்னா அந்த RAS அப்படின்ற ஒரு மூளை நரம்பு தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் குரு சுக்கிரன் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் வந்திருக்கு. அதனால் அது முக்கியமாக 15க்கு அப்புறம்லாம் சூப்பராக வேலை செய்யும். அதனால் என்னென்ன நல்ல விஷயங்கள், முக்கியமாக பணம், குடும்பம் சம்மந்தம் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறோ தேடுங்க, நல்லா கைகூடும். சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரியே கையில் காசு வரும். குடும்பம் சம்மந்தமாக, முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தமாக ரொம்ப நல்லா இருக்குது டைம். அப்போனா கல்யாணம் ஆனவங்க குழந்தை குட்டியோடு வெளியூர் ட்ராவல் போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே சார் அப்படின்னா, உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வெளிநாடு போக முடிஞ்சால் வெளிநாடு போகலாம், இல்லை ட்ரெயின் ஏறி வெளி மாநிலம் போகலாம், இல்லை பஸ் ஏறி வெளி ஊருக்காவது போகலாம். போயிட்டு வாங்க, ட்ராவல் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னொன்று, இதில் யாராவது மகப்பேருக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டான டைம், சூப்பர் டைம் இது. தாராளமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுனம் நேற்று வந்தவங்க தான், நேற்று ஜாதகம் பார்க்க வந்தவங்க, அழகாக ஒரு 6 மாதம் குழந்தை பிறந்திருந்தது. சரிங்களா? குழந்தை பாக்கியம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த போன வருஷம் ஃபுல்லாகவே குழந்தை பாக்கியத்துக்கு நல்லாயிருக்கு, இன்னுமுமே நல்லாயிருக்கு. தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ தள்ளி போடுறாங்க. எனக்கு வர குழந்தை பாக்கியம் கேட்க வரவங்களாம் எல்லாம் 40+ இருக்காங்க. எதனா செய்யுங்க, என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ண காம்ப்ளிகேட் ஆகிட்டே வந்து சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோங்க. இப்போ அதுக்கான டைம் நல்லாயிருக்கு. ஒன்று, இது நம்ம சொன்ன மாதிரி தான். காதல் ராசி, காற்று ராசி, காதல் ராசி, நல்ல கவிதை பாடுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன ராசியில் நான் டாக்ஸி ஓட்டுறாரு, அந்த டாக்ஸியில் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போட்டே அவருக்கு லவ் செட் ஆகிடுச்சு, டாக்ஸியில் ரெகுலராக வரவங்க. சரிங்களா? அந்த மாதிரி தர்மசாலி மிதுன ராசி லக்னக்காரங்க. லவ் இருந்ததுன்னா அழகாக அதை கல்யாணமாக மாற்றிடுங்க, ரொம்ப டிலே பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? அதுவும் இப்போ நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுலாம் போயிட்டு வரீங்கன்னா புதன்கிழமை புதன் ஹோரையில் போயிட்டு வாங்க. இப்போ எங்கள் இந்த டாக்ஸி ஓட்டுறாரு சொன்னால் அவருக்கு எதை சொன்னால் அவர் டாக்ஸி ஓட்டுறாரு ஒரு IT கம்பெனியில். கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்தீங்கன்னா TL. சரிங்களா? அண்ணா நான் இப்படின்னா வீட்டில் போய் அவங்க வீட்டில் பேசுறது, அவங்களுக்கு நேரம் குறித்து தரத்தான் இருக்கேன். புதன்கிழமை புதன் ஹோரை ஒன்றும் சில நேரங்கள்லாம் சொன்னால் போகும்போது
அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு கொஞ்சம் சுமூகமாக போகும். அப்புறம் அந்த தொடர்ந்து நல்ல நேரம் பார்த்து போனீங்கன்னா எல்லாமே தானே நடக்கும். ஏன்னா பையன் நல்ல பையன், பேருக்கு அவங்க ஐடி, இவர் டாக்ஸி. ஆனால் இவர் ஐடியை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறார் டாக்ஸியில், அது வேறு விஷயம். சரிங்களா? அதனால் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்து இதுக்கான உதவிகள்னு பார்த்தீங்கன்னா நல்ல உதவிகள் கிடைக்கும். இப்போ அதை சொன்னால், இப்போ அவருக்கு வந்து இப்போ என்னை கூப்பிட்டாரு, ஸோ ஒரு விஷயம் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக ஆண்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இருக்க, அதான் ஆண்கள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்ல, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஆண்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வயசில் பெரியவங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, மேனேஜர்ஸ். இப்போ நிறைய பேருக்கு லவ் வந்து ஆஃபீஸில் தான் ஓடுது. மேனேஜர் பண்ணுவாரான்னு தெரியல, அட்லீஸ்ட் சீனியருங்க, டிஎல்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது ஒன்று. இப்போ இதில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு இந்த அக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. கேட்டு வாங்கலாம். அதுவும் மிதுனம்லாம் சும்மாவே கேட்டு நல்ல பேசுவாங்க. நல்ல பேசி எனக்கு இது வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சி வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒன்று அடம்பிடிச்சி தாராளமாக வாங்கலாம். நல்ல முன்னேற்றமும், அதான் ப்ரமோஷனும், இல்லை சேலரி ஹைக்கோ, இல்லை வேறு ஊர், வேறு பிரான்ச், இல்லை வேறு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரோ, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ட்ரான்ஸ்ஃபரோ கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பர் சார். எதுலனா உஷாராக இருக்கணும் சார் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க உஷாராக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் ஐடி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஐடியில் வேலை செய்கிறது ஒன்று, ஐடி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நிறைய அவுட் சோர்சிங், நிறைய ஃப்ரீலான்சிங், நிறைய பேர் கால் சென்டர்ஸ் வச்சு நடத்துவாங்க. இந்தமாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது பிஸ்னஸ் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய வரும். ஏன்னா உலகத்திலே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. சரிங்களா? அதை ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து உலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப் வேறு இருக்கார். தினமும் காலையில் எழுந்து என்ன பேசுவாருன்னு தெரியாது, என்ன நடக்கணும்னு நம்மளுக்கு புரியாது. அதனால் ஒன்று அது ஜாகிரதையாக இருக்கணும். இன்னொன்று, நம்மளுடைய 10ஆம் வீட்லேயும் சனி பகவான் இருக்கிறதுனால எப்போ என்ன நடக்கும் தெரியாது. அதனால் பிஸ்னஸ் விஷயத்துலையும் எதில் பணம் போடுறீங்க, பணம் எடுக்கிறீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருந்தாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நேரம் நல்லா இருக்குது, கையில் காசு இருக்குது, எது வேணாலும் பண்ண முடியும். ஏதோ நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றிலாம் நிறைய விஷயம் தெரியும். நம்மளுக்கு ஜென்ரலாகவே அறிவு ஜாஸ்தி. ஸோ இங்கே நிலம் இங்கே நிலம் வாங்கினா ஏறும் 10 வருஷத்துக்கு, அது மாதிரிலாம் கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணுவோம். நிறைய பேருக்கு சொல்லுவோம், நம்ம சொன்னதை கேட்டு நிறைய பேர் புடைச்சிருப்பாங்க. நமக்கு நேரம் சரியில்லை. அதனால் முதல்ல ஜோதிடத்தை பார்த்துட்டு எதில் காசு போட்டால் கரெக்டாக இருக்கும், எஃப்டியில் போடலாமா, இல்லை நகையில் போடலாமா, லேண்டில் போடலாமா, இல்லை வண்டி வாங்கலாமான்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஓவராலாக உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? மிதுன் ராசி லக்னத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள், லக்ஷ்மி தாயார், கிருஷ்ணர், பாமாருக்கு முன்னோட வழிபடலாம். புதன்கிழமை புதன் உரையில் துளசி கொடுத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நடராஜர், அம்பாளை வந்து வில்வ இலை சாத்தி அவங்களையும் வழிபடலாம். புளியோதரெல்லாம் நீங்கள் வந்து அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். கள்ளழகர் திருவிழா வருது May 1 போயிட்டு பெருமாளை வணங்க இந்த மாதம் சூப்பராக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம்.
இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம், இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது மிதுன ராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எது மாதிரி அமைப்பில் வருது, அதை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எது மாதிரி இருக்குது, எது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் முறையில் 2026 மே மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராஜோகாதிபதி சனி இருக்கும் பொழுது கடந்த ஒரு வருஷமாக பல புரட்சிகளையும் பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, ஆனால் அதில் போராடி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதில் யோகங்களும் இருக்குது, சில குறைபாடுகளும் உண்டு. ஆனாலும் யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து ஒரு மாதிரியான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ராகு குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்போ உங்களுடைய மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன் எப்படி இருக்கிறார்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் ஸ்டார்ட்டில் 3rd and 4th வீக், செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே என்ன ஆகிறாருன்னா புதனே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு, ஸோ அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில் வரார். ஸோ அருமையான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா மெல்ல சனி விட்டு விலகிட்டார், செவ்வாய்ங்கிற கிரகத்தை விட்டு விலகிறார். ஸோ சனி செவ்வாயோட விலகி புதன் வந்து மெல்ல சுக்கிரனோட சேருவது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 3-4 வருஷம் 3 மாதமாக ஜனவரி மாதம் 2026 சில வாய்ப்புகளை நழுவ விட்ட மிதுன ராசிக்காரர்கள் இந்த டைமில் வந்து நல்லாவே கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கக்கூடிய அமைப்புகள், திருமண விஷயங்கள், இல்லற விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இல்லை, அது மாதிரி விஷயத்தில் அந்யோன்யங்கள் பெறுகிற மாதிரியும் நல்ல சுகபோகங்கள் வளரக்கூடிய அமைப்பு, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற சில வீடு விஷயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளில் அதுக்கு வேணுங்கிற பண வரவுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம், குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறார், ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். சுக்கிரன் பாருங்கள் 12ஆம் வீட்டிலே இருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் ராசிக்குள்ளேயே வரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யோகமான ஒரு அமைப்பு. இது மூலமாக இன்னுமே சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இதுவரை நம்ம செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, நல்ல டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்மளால் காத்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன், சில விஷயங்கள் எனக்கு கைவிட்டு போனதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வருகிறது. அதே சமயத்தில் மாதத்தின் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா
செவ்வாய்ங்கிற சத்ருபா அதிபதி பார்த்திங்கன்னா சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சனியோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தொழிலில் வந்து சில சங்கடங்கள், சில எதிர்ப்புகள் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அதோட லாபத்தையும் அதோட நல்ல பலனையும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சுக்கிரனுங்கிற ராஜயோகாதிபதி ராசிக்குள்ளே வருவதனாலையும், ராசி அதிபதியே 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், ராஜயோகாதிபதி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறனாலையும் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி ஆகுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குடுக்கல் வாங்கல் அதிகமாகவும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி போகும். ஆனால் மே மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மே 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்துக்கொண்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகசீரி நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நல்லா துல்லியமாக ஆராய்ந்து அதில் வரக்கூடிய துல்லியமான பலன்களையும் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பொதுவான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் சேர்த்து வைத்து நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எது மாதிரி ஒரு அமைப்பாக காட்டுகிறது, எந்த நேரத்தில் எது செய்யணும், எப்போ வந்து நல்ல நேரம் வருது, எப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, அந்த இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு எப்போ வருது, குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை பேரு கிடைக்கிற அமைப்புகள் மனைவி ஜாதகம் மூலமாகவும் கணவர் ஜாதகம் மூலமாகவும் காட்டுகிறது, எது மாதிரி வேலைக்கு போகலாம், எப்போ வந்து நமக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடத்தான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எந்த மிகைப்படுத்தல்களும் போகாமல், மூட நம்பிக்கைகளையும் போகாமல், ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கர்மாவை கரைத்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பிராப்தங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது, பிராப்தங்கள் இருக்குது, எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில், எந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு சமய விரயங்கள், பண விரயங்களை தவிர்த்து என்ன விஷயங்கள் நமக்கு காத்திருக்குதோ அது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டு அதுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப் வந்து கரெக்டாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மேட்ச் ஆகுதா, நம்ம பாஸ்ட் லைஃப் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெசன்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற முறையில் நாம் வந்து நல்ல அமைப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொண்டு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு அமைப்பு எது மாதிரி விஷயங்கள் காட்டுதோ அதை வந்து இன்னுமே நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி டைமில் நம்ம எடுக்கலாம், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய யோகமான கிரகம் என்னவா வருது, எதை நோக்கி போகலாம், எதில் நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது, எதில் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது
சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலோ சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியில் குரு. ஸோ ராசியில் குரு அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அவர் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, ராசியில் குரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மே மாதம், குறிப்பாக இந்த மே மாதம் மட்டும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நிச்சயமான முறையில் பாசிட்டிவாக இருக்கும். எப்படி பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை, எண்ணம், செயல்கள், மனசு, சந்தோஷம், ஹாப்பினஸ், இது எல்லாமே இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் வழியில் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி மிதுனராசிக்காரங்க படிப்பு விஷயத்துலையும் நல்ல அனுகூலம் கிடைக்கும். படிப்பால் உயர்ந்த நிலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது காணப்படும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், பூமி, மனை சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. அது நிலம் வாங்குகிறேன், பூமி வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், சொத்து வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன், வெஹிக்கிள் வாங்குகிறேன் அப்படின்ற ஆடம்பர பொருட்கள் ஏதாவது ஒன்றாவது வாங்கக்கூடிய உண்டு. இதில் லோன் அமையதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
லோன் அமைஞ்சது மூலமாக இதை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் நீங்கள் வந்து நீண்ட கால முதலீடுகள் போடக்கூடிய அமைப்பும் உண்டு. அது வந்து பூமியிலையாக இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம், அல்லது சொத்தாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முதலீடுகள் செஞ்சு அந்த முதலீடுகள் மூலமாக நீண்ட காலத்துக்கு ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மாற்றமில்லை. கடன் உண்டு. கடன் உங்களை பெருசாக பாதிக்காது. கடன் வாங்கிறதுனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி அடுத்த விஷயம், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அது உண்டு. வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் இவ்வளோ நாளாக தடையாக இருந்திருக்கும். இனி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. வெளிநாடு முயற்சி எடுங்க, போகலாம். உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தடைகள் விலகும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணுவீங்க. நீட் எக்ஸாமை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மருத்துவத்துறைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி ஜாப் தான் அதிகமாக உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு உங்களுக்கு சரியான காலகட்டம் இந்த மே மாத காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். உங்களுடைய அறிவை பயன்படுத்தியும் உங்களுடைய படிப்பு கல்விகளை பயன்படுத்தியும் நீங்கள் வெற்றிகளை அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மே மாத காலகட்டம் தான். இந்த மே மாதத்தில் லக்ஸரியான வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து எல்லா முயற்சிகளும் தாமதப்படும் அப்படிங்கிற ஒரு கட்ட அமைப்பும் இதில் உண்டு. ஒரு முயற்சி 2 டைம் எடுக்கணும். எதையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மே மாத காலகட்டம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக எந்த ஒரு முடிவுமே எடுங்க. எடுத்தோம் கவுத்தோம் முடிவுகள் எடுக்காதீங்க. அது கொஞ்சம் சிக்கலையும் கொடுத்துரும். ஸோ முயற்சிகள் கடுமையாக இருக்கட்டும், வெற்றிகள் உங்களுடையதாக இருக்கட்டும். உங்களுடைய தொழில் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலில் தடைக்கு பின்னாடி ஒரு வெற்றியை கொடுக்கும். தடை இல்லாத வெற்றி இல்லை, தடை உண்டு, வெற்றியும் உண்டு. ஸோ உங்களுக்கு வெளிநாடு பயணங்களும் ஐடி ஜாப் சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சிகளில் வெற்றியும் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி, செல்ஃபோன் டெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க செல்ஃபோன் கடையில் இருப்பாங்க. செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறது, செல்ஃபோன் கடையில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.